கணவன் மனைவி வசியம் வந்து எப்படி செய்கிறீங்க? எந்த முறையில் வசியம் பண்ணி கொடுக்குறீங்க? அது அந்த செய்முறையை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ கணவன் மனைவி வசியம் பார்த்திங்கன்னா, நம்ம காலபைரவரை வச்சு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கணவன் மனைவி வசியம் பண்ணோம்னா, இப்போ பிரிஞ்சிருக்கணும், ஒருத்தர் பிரிஞ்சிருந்தால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய தலைமுடியோ, அழுக்கு உடையோ, இல்லை அவங்க முகம் தொடச்ச கர்ச்சீஃபோ, காலடி மண்ணோ, நெகமோ, இந்த மாதிரி எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஃபோட்டோ, 2 பேரோட சம்மந்தமாக ஃபோட்டோ, அதெல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம காலபைரவருக்கு பூசை கட்டி 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்போம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 21 நாளில் அவங்களுக்கு நடந்துடும். ஒரு சில பேருக்கு 11 நாளில் நடக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர்த்து வச்சுருவோம். இப்போ ஒரே வீட்டில் இருந்து ஒருத்தர் பேசாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மை மருந்தை இலவசமாக கொடுத்து அது மூலியமாகவே நம்ம ஈஸியாக ஒன்று சேர்த்துலாம். இப்போ ஒருத்தர் பிரிஞ்சு போயிருந்தால் மட்டும்தான் அவங்கள ஒன்று சேர்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுலேயும் ஒரு சில பேர் 4-5 வருஷம் ரொம்ப டைவர்ஸ் நிலைமைக்கெல்லாம் போய் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கள ஒன்று சேர்க்குறதுக்கும் நாங்கள் இதே மாதிரி முறைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு சில ரகசியமான சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்போம். அதிகபட்சமாக கணவன் மனைவி வந்து எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்து வைக்கலாம்? அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிருந்தால் தான் ஒன்று சேர்க்க முடியும். அதுவும் அவங்க பிரிஞ்சு போய் வேறு யாரையும் திருமணம் செய்யாமல் இருந்தாலும், இல்லை வேறு பெண்ணு கூட தொடர்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள திருப்பி ஒன்று சேர்த்து வைக்க முடியல. இங்கேருந்து உங்கள்கிட்ட இருந்து போய் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அவங்களெலாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நபர்கள்லாம் நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா செய்வன கோளாறுனால பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன் இந்த மாதிரி நல்லா இருக்கான்னு சொல்லி செய்வனை செஞ்சு வச்சு குடும்பத்தை பிரிச்சுருவாங்க. அதனாலையும் பிரிஞ்சு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் நவகிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னாலையும் பிரிஞ்சு போனவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்த்து வச்சு நல்ல முறையில் நிறையா வாழ வச்சுருக்கோம்.